ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் நம்ம ஊர்ல சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. எல்லா கட்சி வேட்பாளர்களுமே அவங்க தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த கட்சி யார் யார் வரப்போறாங்கன்னு சொல்லியாச்சு. நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழக சட்டமன்ற எலெக்ஷன்ல நிப்பாருன்னு எதிர்பார்த்தோம், ஒரு தொகுதியில நிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பட் அவருக்கு சீட் கிடைக்கல, நிக்கல. ஏன், இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. பாஜக டெஃபினட்டா அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் ஓரங்கட்டி தான் வச்சிருக்காங்க. அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் இந்த தடவை நிப்பாரா நிக்க மாட்டாருன்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இப்ப நிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இப்ப அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, நான் இந்த தேர்தல்ல போட்டியிட விரும்பல, அதை நான் தலைமையிட்டையும் எடுத்து சொன்னேன். ஸோ அந்த வகையில நான் எல்லாருக்கும் நான் இந்த தடவை பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அப்புறம் ட்வீட்டுமே போட்டிருந்தாரு. அது போக பியூஷ் கோயல் அவர்கள் பேசும்போதும் அண்ணாமலை அவர்கள் இந்த தடவை ஒரு தொகுதியில போய் சிக்கிக்க விரும்பல, எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றதுதான் அவரோட விருப்பமா இருக்கு, ஸோ அதனால நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப இதெல்லாம் வெளியில சொன்னாலுமே இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதியை பொறுத்தளவுல அவரோட உச்சபட்ச நோக்கம் என்னவா இருக்கும்? தேர்தல்ல நல்லா செயல்படணும், நிறைய வாக்குகளை வாங்கணும். அதுதானே ஒரு அரசியல் தலைவரோட எண்ணமா இருக்கும். எல்லா அரசியல் தலைவர்களும் அதான எண்ணம், வேற எதுவுமே இருக்க முடியாது. நீங்க அரசியல் கட்சியில பயணிக்கிறீங்கனாலே தேர்தல்ல நிறைய வாக்கு வாங்கணும், தேர்தலை எதிர்கொண்டு நல்லா வெற்றி பெறணும். இது தவிர வேற ஒரு அரசியல்வாதிக்கு பெரிய வேற எந்த நோக்கங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை தாண்டிதான் மற்ற விஷயங்கள்லாம். முதல்ல இதுதான் கட்சிக்கான வேலை. நீங்க ஏன்னா இயக்கம் கிடையாது. அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலன்னு சொல்றாருனாலே ஏதோ பெரிய சிக்கல் அங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா நான் எப்படி பாக்குறேன்னா, அண்ணாமலை அவர்கள் இப்ப இந்த தேர்தலில் போட்டியிடாம இருக்கிறது பாஜகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா அவரு போட்டியிட்டாருன்னா ஒரு வேகம் இருக்கும், ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாரு. போன எலெக்ஷன்ல பண்ணாரு, 24 தானே பண்ணாரு. ஏறக்குறைய பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் சென்டர்ல இருந்தார். இந்த எலெக்ஷன்ல அந்த அளவுக்கு பண்ண முடியாது, ஏன்னா இது லோக்சபா எலெக்ஷன் கிடையாது, இது அசம்பிளி எலெக்ஷன். அப்படி இருந்தாலுமே அண்ணாமலை அவர்களுக்கு அந்த அந்த ஊடகத்தை அவர் பக்கம் திருப்பக்கூடிய அந்த பலம் அவருக்கு உண்டு. ஸோ அவர் களத்துல இருந்திருந்தாருன்னா பாஜகவுக்கு பெரிய அளவுல ஒரு வேகம் கிடைச்சிருக்கும். அது போக தொண்டர்களுக்கும் அது பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கும். இப்ப பாஜகக்காரங்க கண்டிப்பா பாஜகவுக்கும் அதிமுக தான் ஓட் போடுவாங்க, அதுல ஒன்றும் பெருசா ஏற்பட போறது இல்லை. ஆனா இப்ப அண்ணாமலை போட்டியிடுறாருன்னா தொண்டர்களுக்கு ஒரு வேகம் இருக்கும். அப்ப இன்னும் வெளியே போய் நல்லா பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க, அந்த விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் பார்த்தோம்னா இப்ப நடக்காது. ரெண்டாவது நான் எப்படி பாக்குறேன்னா, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடாம இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு நல்லதுன்னு நான் பாக்குறேன். அண்ணாமலை அவர்களுக்கும் நல்லது, அதை அதிமுகவும் விரும்புவாங்க, இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைமையும் அதை விரும்புவாங்க இல்லையா? டெஃபினட்டா இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணமா இருக்கு. ஏன்னா அதிமுகவும் கொங்கு பகுதியை தான் போக்கஸ் பண்றாங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் அங்க போட்டியா வளர்ந்து வரத அதிமுக கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க, இபிஎஸ் கண்டிப்பா விரும்ப மாட்டார். கொங்கு பகுதி அவரோட கோட்டையா வச்சுக்கதான் முயற்சி பண்ணுவார். அதே மாதிரி இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்களும் கட்சியை அவரோட கட்டுப்பாட்டு கீழே தான் நினைப்பார். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப வலு பெறுவதை அவரும் விரும்ப மாட்டார். ஸோ அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்ட போடுவதை இவங்க கண்டிப்பா ரசிக்கதான் செய்வாங்க. இது அண்ணாமலைக்குமே நல்லதுதான் நான் பாக்குறேன். ஏன் நான் இதை நான் சொல்றேன்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் எப்ப களத்துக்கு வர்றார்? பாஜகவை பொறுத்தளவுல வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும் பெருசா அவங்க வளரல. 2014க்கு முன்னாடி இந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா பாஜகவால வெற்றி எல்லாம் பெற முடியல. அதுக்கப்புறம் 2016ல ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் 21ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னைக்கு இரண்டாவது பெரிய கட்சியா அவங்க இருக்காங்க. ஏறக்குறைய 30 to 40% ஓட்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டிலும் இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்ப நம்மளோட உண்மையான பலம் என்ன அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாஜக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. 24ல தனியா போட்டிடுறாங்க. பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி வரல, ஆனா ஒரு 10% ஓட்டு வாங்குறாங்க. கூட்டணி ஒரு 18% ஓட்டு நினைக்கிறேன், 18% நினைக்கிறேன் அந்த கூட்டணி வாங்குறாங்க. ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்.
சோ பாஜகவை தனிப்பட்ட அளவுல பெரிய ஒரு கட்சியா வளர்க்கணுன்ற இடம் வரும்போது அண்ணாமலை தேவைப்படுறாரு. அப்ப நீங்க எல்முருகன் அவர்கள்கிட்டயோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்கிட்டயோ நயனார் நாகேந்திரன் அவர்கள்ட்டயோ போல. ஏன் போல? அவங்களாம் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன்ஸ். அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சு பழகுனவங்க இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய செட்டப் இருக்குல்ல, அதிமுக பிளஸ் பாஜக, இதோட பயணிச்சு பழகுனவங்க ட்ரெடிஷனல் அரசியல்வாதிகள். உங்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுதுன்னா, அதிமுகவை மீறி வளரணும்னு 20 நாள்ல முடிவு பண்றீங்க. சோ அப்ப அண்ணாமலையை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. அவருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் இருக்கு. கரப்ஷன் பேகேஜ் அவருக்கு இல்ல. இவங்களோட பயணிக்கல, அவங்களோடையும் பயணிக்கல, திமுக அதிமுகவோட எல்லாம் பயணிக்கல. அப்ப மாற்ற இவரு பேசினாருன்னா கரெக்டா இருக்கும்னு உள்ள கொண்டு வரீங்க. அவரு நல்லா இந்த ஒரு அக்ரெசிவா நிறைய விஷயங்கள் பேசுறாரு, ஊடகங்களை அவர் பக்கம் திருப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீங்க ஸ்ட்ராட்டஜியே மாத்துறீங்க. 26ல பாஜக ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்க. நம்ம தனித்து போனா சரி வராது. அது காரணம் 24ல பாஜக எதிர்பார்த்த ஓட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. பாஜக எதிர்பார்த்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. குறிப்பா நார்த்ல அவங்களோட பலமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பாஜகவுக்கு ஓட்ஸ் கம்மியாகுது, சீட்ஸ் கம்மியாகுது. சோ இப்ப என்ன யோசிக்கிறாங்க? தமிழ்நாட்டுல அதிமுகவோட நம்ம பயணித்தோம்னா நமக்கு ஒரு 5 சீட் கிடைக்குன்னு வச்சுப்போமே. 24ல தானே சொன்னாங்க. பாஜக பிளஸ் அதிமுக சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சது 24ல ஒரு 10 சீட் ஜெயிச்சிருக்கலாம். அதை ஏன் வேஸ்ட் பண்ணும்? நமக்கு ஓட்டு நாளைக்கு நமக்கு சீட்ஸ் கம்மியா இருக்குன்னா இது ரொம்ப அவசியம் இல்ல. சோ அதான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம திரும்ப பழைய இடத்துக்கே போயிடலாம். நம்ம தனியா நம்ம கட்சியை வளர்க்கணும்னு பார்க்காம நம்ம பழைய மாதிரியே நம்ம அதிமுகவோடய சேர்ந்து பயணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. சோ அந்த முடிவு எடுக்கும் போது அதிமுக பக்கம் திரும்ப பாஜக போகும்போது அண்ணாமலையோட தேவையும் இப்ப இல்லைல்ல. அண்ணாமலையோட தேவை எங்கிருந்து வருது? பாஜகவை தனி கட்சியா வளர்த்தெடுக்கணும்ன்ற இடத்துக்கு பாஜக வரும்போது அண்ணாமலை தேவை வருது. நீங்க திரும்ப பழையபடி அதிமுக கிட்டே போயிட்டீங்கன்னா அண்ணாமலையோட தேவையும் அங்க இல்ல, மாற்று அரசியலுக்கான தேவையும் இல்ல. சோ அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்களை மெதுவா ஓரம் கட்டுறாங்க. ஆனா அண்ணாமலை அவரோட தேவையும் இருக்கு. ஏன்னா அவருக்கு பப்ளிக்ல பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில் அண்ணாமலை அவர்களை கம்ப்ளீட்டா கட்சியை விட்டு வெளியேற்றிட முடியாது. அவரை உள்ளேயும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அவருக்கும் அது தெரியும் நம்மளோட தேவை அங்க இருக்குன்னு. சோ அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் உள்ளேயும் இருக்கார். இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி தோக்குறது அவருக்கு நல்லது. எப்படி சார்? இப்ப அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிச்சிருச்சுன்னா இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆயிடுவார், அதிமுக ஸ்ட்ராங் ஆயிரும். அண்ணாமலையோட தேவை அதுக்கப்புறம் இருக்காது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பாஜக அதிமுகவோட ஜூனியர் பார்ட்னரா தான் பாஜக இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. திமுக எதிர்ப்பு அரசியல் அவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க. பாஜகவை பெருசா வளர விடல. அதே மாதிரி இபிஎஸ் நாளைக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாலும் பாஜகவை கண்ட்ரோலுக்கு வச்சுக்க முடியும். 24ல ஏன் பாஜக வளருது? பாஜகவோட ஓட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது? 3-4% இருந்த பாஜக 10% வளருது. கூட்டணிக்கு 18% ஓட்டு கிடைக்குது. இந்த ஓட்டுலாம் யாரோட ஓட்டு? அதிமுகவோட ஓட்டு. சோ அதிமுக ஸ்ட்ராங் ஆயாச்சுன்னா பாஜகவுக்கு ஓட்டு கம்மியாகும். பாஜக ஸ்ட்ராங் ஆயாச்சுன்னா அதிமுகவோட ஓட்டு கம்மியாகும். ஏன்னா ரெண்டுமே திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். அப்ப அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கும், பாஜக வீக்கா இருக்கும் அப்படின்ற சூழல் ஏற்பட்டா அங்க அண்ணாமலைக்கு ரோலே இல்ல. இதுக்கு முன்னாடி அப்படிதானே இருந்தது. அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான லீடர்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப பாலிஷ்டான லீடர்ஸ். அவங்க அதிமுகவோட நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிப்பாங்க, திமுகவோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓரளவுக்கு எல்லாம் பேலன்ஸ்டா அரசியல் பண்ணுவாங்க. நயனார் நாகேந்திரன் அந்த மாதிரியான லீடர். அதிமுகவோட நல்ல சுமூகமா டீல் பண்ணுவாரு, மற்ற தலைவர்களோட நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாரு. எல்லாம் பேலன்ஸ்டா டீல் பண்ணக்கூடிய ஒரு லீடர். ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது. ஃபுல் ஃபோர்ஸோட திமுக அட்டாக் பண்ணாரு, அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தினார், பெரிய லெவல்ல டேமேஜ் ஏற்படுத்தினார். சோ அப்ப அதிமுகவோட நீங்க பயணிக்கணும்னு நினைச்சாலே அண்ணாமலையோட ரோல் அங்க தேவைப்படாது. ரெண்டாவது, அதிமுக ஸ்ட்ராங் ஆனாலும் அண்ணாமலைக்கு எங்க வேலை இருக்கு. சோ அண்ணாமலைக்கு வேலை இருக்கணும்னா அதிமுகவை வீக் ஆகும். சோ அதனால இந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கு அண்ணாமலையோட தேவை இல்லை. ரெண்டாவது, அதிமுக ஜெயிக்கிறதும் அண்ணாமலைக்கு நல்லது இல்லை. அதிமுக ஜெயிச்சு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அண்ணாமலை அவர்களால எந்திரிச்சு வர முடியாது. ஆனா அதிமுக இந்த எலெக்ஷன்ல பலவீனப்பட்டுச்சுன்னா அண்ணாமலை அவர்களோட தேவை ஃபியூச்சர்ல வரும். அதுக்கான இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. இப்ப இந்த பிரஸ் மீட்ல நீ எல்லாம் கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் கடைசியில அவர் சொல்லுவாரு, நாட்கள் மாறும் அந்த காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாரு. காட்சிகள் மாறும்னு அதுக்கு அர்த்தம் என்ன? சூழல்லாம் மாறும், அப்ப நமக்கு ஏத்த மாதிரியான சாதகமான ஒரு வாய்ப்பு ஏற்படும், ஒரு சாதகமான காலம் வரும் அப்படின்றத அவரு சொல்ல வர்றார். சோ அதனால அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல அவரு
திமுக அதிமுக 2 பேரும் எடுத்து அரசியல் பண்ணிட்டார். அந்த நிலைப்பாட்டுல இருக்கிறதா அவருக்கு நல்லது. 24ல அதிமுக எது அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப அதிமுகவுக்கு போய் கேம்பெயின் பண்ண நல்லா இருக்காது. அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அவங்களோட தயவுல போயிருக்கு நல்லா இருக்காது. சோ அந்த வகையில கண்டெஸ்ட் பண்ணாம வெளியேறினது அவருக்கு ஒண்ணு நல்லது, அவருக்கு நல்லதுதான். 2வது அவருக்கு ஸ்பேஸும் கிடையாது. சோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல அவருக்கு அங்க அவர் அகாமடேட் பண்ண முடியாது. அதனால மேபி அவர் சொன்ன விஷயம் கூட உண்மையா இருக்கலாம். ஓகே சார், நான் சமூக வலைத்தளங்களை பார்த்த விஷயத்த சொல்றேன். இப்ப இறுதியா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இறுதி நாட்கள் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை சீட் கேட்டதாகவும் இபிஎஸ் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, அவரு தான் அண்ணாமலைக்கு சீட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லதாகவும், ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் எனக்கு தான் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கட்சிக்கு விருப்பம் இல்லையா இல்ல அண்ணாமலைக்கு விருப்பம்? இப்ப நமக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. நமக்கு பெரிய இந்த உயர்மட்டத்துல பெரிய தொடர்பு கிடையாது, பெரிய சோர்ஸ் கிடையாது, உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு செய்தி எல்லாம் சொல்றதுக்கு ஆட்கள் எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம இருக்கிற யதார்த்தத்தை பாக்குறோம். யதார்த்தம் என்னவா இருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் போட்டி போடாம இருக்கிறது அவருக்கு நல்லது. இல்ல அதை மீறி போட்டி போடுறாருன்னா அவரு விரும்பக்கூடிய சில பகுதிகளில் போட்டி போடுறது நல்லது. குறிப்பா கொங்கு பகுதியில் அவர் போட்டி போட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப வானதி அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டிடுறாங்க, நார்த்ல அவங்க போட்டிடுறாங்க. அப்ப இன்னொரு இடத்துல இவர் போட்டிடுறது கஷ்டம் இல்ல, ஏன்னா அதிமுக விட்டு கொடுக்க மாட்டாங்க சீட்டை. அப்ப அந்த வாய்ப்பும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பெருசா அங்க இல்ல, கொங்கு பகுதியில போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ அந்த வகையில அவர் போட்டி போடாம இருக்கிறது அவருக்கு பெட்டர். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டுறது இபிஎஸ்க்கும் நல்லது, நயனார் நாகேந்திரனுக்கும் நல்லது. சோ இப்ப நடந்திருக்க விஷயம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு வகையில சாதகமான ஒரு விஷயம் தான். அண்ணாமலை அவர்கள் திரும்ப போய் இபிஎஸ் தயவுல இருக்கிறது அவருக்கு அவ்வளவு நல்லா கரெக்டா இருக்காது. நாளைக்கு திரும்ப இபிஎஸ் எதிர்ப்பு பேசினா அது செல்லுபடி ஆகாது. ஆனா இப்ப ரிவர்ஸ் போயிட்டு நாளைக்கு திரும்ப இபிஎஸ் எதிர்ப்பு பேசலாம். ஓகே, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் இப்ப அதிமுக சரியா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியலன்னா கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் திருப்பி வாய்ப்பு ஏற்படும். சரி, இன்னைக்கு ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப அதிமுக இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை பெறும். அப்ப என்ன நடக்கும்னா, திமுக அல்லாத மற்ற கட்சிகள் வளர்வதற்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்ப அதிமுக ஆதரவுகள் என்ன யோசிப்பாங்க, இனிமேல் நம்ம அதிமுக நம்பி பிரயோஜனம் இல்லை, திமுக எதிர்க்கணும்னா வேற கட்சிகளுக்கு தான் போய் ஆகணும். அப்ப வேற திமுக எதிர்ப்பு கட்சிகள் வேற யாரெல்லாம் இருக்காங்க? பாஜக, என்டிகே, டிவிகேவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கதான் நான் பாக்கல, அது ஒரு பார்ட்டியே கிடையாது. அப்ப என்டிகேவும் பாஜகவும் இருக்காங்க. சோ இந்த எலெக்ஷன்ல தோத்தாச்சுன்னா நிறைய பேர் வெளியே போற மைண்டுக்கு வருவாங்க. அப்ப மற்ற கட்சிகள் வளர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அந்த டைம்ல அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடரோட தேவையும் பாஜக ஏற்படும். அதை எதிர்பார்த்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, சோ இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருப்பாரு, ஆஃப்டர் ரிசல்ட் நான் ஒரு விஷயம், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது, நீங்க சொல்ல மாதிரி காலம் இருக்கு, காட்சிகள் மாறும் சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் ரிசல்ட் நான் ஏன் நிக்கலன்றத சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. அது என்ன ரீசனா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் இப்ப நான் சொன்ன காரணங்கள். இதெல்லாம் தான் இப்ப அரசியலை பொறுத்தளவுல ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தலைவர்கள் உருவாவாங்க. தலைவர்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் டக்குன்னு உருவாயிட முடியாது. இப்ப என்டிகே 2016 அப்புறம் தான் உருவாகுது. சோ அப்ப என்டிகே தமிழ் தேசியத்துக்கான அந்த சூழல் அப்பதான் ஏற்படுது. அதே மாதிரி 2024ல அண்ணாமலையோட தேவை ஏன் ஏற்படுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் பெரிய லீடர், அதெல்லாம் தாண்டி பாஜகவுக்கு அந்த தேவை ஏற்படுது. அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் முடிவு பண்றாங்க. அவங்களோட பவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா இப்ப 2024 அப்புறம் தான் அதிமுகவுக்கும் பாஜக நமக்கு தேவைன்ற புரிதல் ஏற்படுது இல்லையா. 2024 அதிமுக ரொம்ப மோசமா தோக்குறாங்க, நிறைய இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப அதிமுகவும் தெரிஞ்சிருச்சு, பாஜக இல்லாம நம்ம தனியா பயணிக்க முடியாது, நமக்கு பாஜகவோட தேவை இருக்குன்னு. சோ அதை நிரூபிக்கிறதுக்கு தனியா போட்டியிட வேண்டிய தேவை பாஜகவுக்கு 2024 தேவைப்படுது. அது போக கட்சியை வளர்க்கலாம்னு யோசிச்சு பாக்குறாங்க. அப்புறம் பெருசா வளர்க்க முடியல அப்படின்ற இடத்துக்கு வராங்க. சோ அவங்களோட லிமிட்டேஷனையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த ரிஸ்க பாஜக தலைமை எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. 24ல நம்ம தனித்து போட்டிட்டு பார்க்கலாம், அந்த ரிஸ்க் எடுக்க முயற்சி ரெடி ஆகுறாங்க. அங்கதான் அண்ணாமலை அவர்களோட தேவை கிரியேட் ஆகுது. சோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் தலைவர்கள் உருவாவாங்க. இந்த தேவைக்கு இவர் கரெக்டா இருப்பார். அப்புறம் 26ல என்ன ஆகுது, பழையபடி பாஜக அதிமுகவோட போயிடலாம். அப்ப அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இப்ப அதிமுகவோட சுமூகமா போகக்கூடிய ஒரு தலைவர் தேவைப்படுறாரு. இப்ப யாருக்கு வாய்ப்பு கிரியேட் ஆகுது? நயனார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு கிரியேட் ஆகுது. அவர் ஏற்கனவே அதிமுகல இருந்தவர், அதிமுக தலைவரோட நல்லா கான்டாக்ட்ல இருக்கிறவரு. சோ அவரால இன்னும் பெட்டரா அதிமுகவோட கோஆர்டினேட் பண்ண முடியும். சோ
பாஜகவோட தலைமை இருக்கு பாருங்க, டெல்லி தலைமை இருக்கு பாருங்க, அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரிதான் இங்க லீடர்ஸ்க்கு வாய்ப்பு கிரியேட் ஆகுது. 24ல சூழல் அண்ணாமலைக்கு ஃபேவரபிளா இருந்தது, 26ல நயனார் நாகேந்திரனுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக தோத்துட்டாங்கன்னு வச்சுப்போம், அண்ணாமலைக்கு ஃபேவரபிளான சூழல் ஏற்படும். அதிமுக ஜெயிச்சுட்டாங்கன்னா நயனார் நாகேந்திரனுக்கு ஃபேவரபிளான சூழல் ஏற்படும். ஓகே, இது அப்படிதான் பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. தனி மனிதர்களுக்கு பெரிய பலம் கிடையாது. ஓகே, அந்த அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி தான் தனி மனிதர்கள் டெவலப் ஆகி வருவாங்க. இப்ப அதிமுக ஃபுல் மெஜாரிட்டியில ஜெயிக்கணும்னு வச்சுப்போம், 150 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், அப்ப அண்ணாமலைக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்காது. இபிஎஸ் ஃபுல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாரு, கொங்கு பகுதியை ஃபுல்லா அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாரு. அவரை மீறி அண்ணாமலையால பெருசா அதுக்கப்புறம் அரசியல் பண்ண முடியாது. ஆனா அதிமுக தோத்தாச்சுன்னா வீக் ஆகுறாங்கன்னு வச்சுப்போம், அப்ப அண்ணாமலைக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். சரி, இன்னைக்கு அண்ணாமலை இல்லாத அதிமுக எவ்வளவு அட்வான்டேஜ்னு சொன்னீங்க. அண்ணாமலை இல்லாத திமுக, சீமான், விஜய் இவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்? அவங்களுக்கு அட்வான்டேஜா இல்ல சாதகமா பாதகமா? இந்த எலெக்ஷன்ல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல இப்ப 24ல அண்ணாமலை மாற்று அரசியல் பேசினாரு, என்டிகே மாதிரி அவரு மாற்று அரசியல் பேசினாரு. அப்ப என்டிகே ஓட்ஸ கொஞ்சம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்று அரசியல்னு வரும்போது 2 கட்சியை மாற்றா பார்த்தாங்க. அண்ணாமலைக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் இருக்கு. பாஜகன்றதை தாண்டி பாஜக எல்லாரோடையும் கூட்டிட்டு வச்சிருக்காங்க, ஆனா அண்ணாமலையை ஃப்ரெஷ்ஷா பாக்குறாங்க. சோ அப்ப அந்த மாற்று அரசியல்னு பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் அண்ணாமலை சைடும் போறாங்க, பிஜேபி சைடும் போறாங்க. ஆனா இப்ப அந்த பிரச்சனை இல்லைல்ல என்டிகேவுக்கு. இப்ப பாஜக தான் அதிமுக போய் சேர்ந்துட்டாங்களே, அப்ப பாஜகவை யாரும் மாற்று அரசியலாவே பார்க்க மாட்டாங்க, மாற்று அரசியல் கட்சியா பார்க்க மாட்டாங்க. இப்ப போட்டி வந்து டிவிக்கோட தான், பாஜக இப்ப போட்டி கிடையாது. அதனால என்டிகேவுக்கு அந்த சிக்கல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சோ மாற்று அரசியல்னு வரும்போது அதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்து இருக்கிறனால பாஜக அந்த மாற்று அரசியல் ஸ்பேஸை கைவிக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷன். சார், ஆப்டர் எலெக்ஷன் இது ஒரு சின்ன இமேஜினேஷன் தான். ஆப்டர் எலெக்ஷன் விஜய் அவர்கள் அதிமுகவோட போறாருன்னு அதிமுக அலையன்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன மாதிரி இடம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக வின் பண்ணிட்டாங்க, விஜய் போறதுனால அதிமுக ஜெயிச்சிட்டாங்க, என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா அண்ணாமலை என்ன ஆவாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஜெயிச்சு நல்லா பவர்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. எப்படி ஜெயலலிதா ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இபிஎஸ் ஆளுமை இல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் இபிஎஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இபிஎஸ் மாதிரியான ஒரு பெரிய ராஜேந்திரி யாருமே கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை இபிஎஸ் தான். ஜெயிச்சாச்சுன்னா எல்லா பாடல்கள் எல்லாம் மாறிடும். இன்னைக்கு வசைப்படுறவங்க எல்லாம் நாளைக்கு பாராட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அண்ணாமலைக்கு எந்த மாதிரியான இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் இப்ப நீங்க இப்ப நான் சொன்ன கதை தான். இப்ப இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங் ஆவாருன்னு சொன்னாலே அண்ணாமலைக்கு ஸ்பேஸ் அங்க இருக்காது. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்லைங்க, எல்லா தலைவர்களுமே என்ன யோசிப்பாங்கன்னா என்னோட வாக்குகளை ஏன் கட்டுப்பாட்டு கீழே வச்சுதான் எல்லாம் யோசிப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஏன் பாஜக வளர விடல? பர்சனலா அவங்க என்ன பாஜக மேல கோவமா என்ன? அது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அதிமுக எந்த வாக்குகளை குறி வச்சாங்களோ அதே வாக்குகளை பாஜகவும் குறி வச்சாங்க. திமுக எதிர்ப்பு தானே அதிமுகவோட அரசியல், அதே அரசியல் தான் பாஜகவோட அரசியல். அவங்க திமுக தான் எதிர்த்தாங்க. சோ ஜெயலலிதா அவர்கள் உஷாரா இருந்தாங்க, நம்ம வாக்குகளை நம்ம கட்டுப்பாட்டு கீழே வைக்கணும். பாஜக வளர விட்டோம்னா நம்ம வாக்கு உடைச்சிருவாங்க. சோ பாஜக வளர்ந்தா யார் ஓட்டு போகும்? அதிமுக வாக்குகள் தான் உடையும். சோ முடிஞ்ச அளவுக்கு பாஜகவை கண்ட்ரோல் கீழே வைப்போம் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க பாஜகவை வச்சிருந்தாங்க. சோ அதனால நாளைக்கு இபிஎஸ் கரங்கள் பலமாச்சுன்னா அதே வேலையை அவரும் பண்ணுவார். யாரெல்லாம் அதிமுகவோட வாக்குகளை உடைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பலவீனப்படுத்த பார்ப்பாரு. டிவிகேவா இருக்கலாம், என்டிகேவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், இவங்க எல்லாரோட ஓட்ஸையுமே கம்மி பண்ண பார்ப்பாரு. அவரோட ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒரு கூடைக்கு கீழே கொண்டு வர பார்ப்பாரு, ஒரு கூடைக்கு கீழே கொண்டு வர பார்ப்பாரு. சோ அதனால இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல, கண்டிப்பா அதை அவர் பண்ணுவார். ஓகே சார், இந்த பகுதியில இதான் இறுதி கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின். ரொம்ப நாளாவே போற ஒரு ரூமர் தான் அண்ணாமலை வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ரூமர் போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஆஃப்டர் எலெக்ஷன் அவருக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி ஆகி அவரை அவாய்ட் பண்ற மாதிரி தோணி நானே ஒண்ணு புதுசா வரம்பா அப்படின்னு எதாவது ஆரம்பிச்சா அதனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அது கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிறாருன்னா பாஜகவோட துணையோட தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிருக்காரு. பாஜக அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி தான் அவர் தன்னை ஒரு பெரிய ஒரு தலைவரா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பாஜகவை மீறி வெளியே வந்து பாஜகவை எதிர்த்து பாஜக செய்யக்கூடிய அதே அரசியலை பண்ண முடியுமா எனக்கு தெரியல அண்ணாமலை அவர்களால. அதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். இப்ப சில நேரங்கள்ல பார்த்தோம்னா புது கட்சிக்கான தேவை ஏற்படும். அந்த தேவை வந்து தனி மனிதன்ட்டு இருந்து வரக்கூடாது. அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்க, அங்கிருந்து அந்த புது கட்சிக்கான தேவை வரக்கூடாது.
மக்களுக்கு புது கட்சியோட தேவை இருக்கணும். இப்ப உதாரணமா பாஜக வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரு 5% வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம், 5-10 இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு பாஜக கிட்ட அதிருப்தி இருக்குன்னு வச்சுப்போம். பாஜக செய்ய வேண்டிய வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்துத்துவ அரசியல சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த அதிருப்தி ஒரு புது கட்சிக்கு வழிவிடலாம். அப்ப அந்த அதிருப்தியாளர்கள் அந்த கட்சிக்கு போவாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதுக்காக புது கட்சி ஆரம்பிக்க முடியாது. இப்ப பாஜக அதிருப்தி இருக்கு, பாஜக ஆதரவாளர்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு, அண்ணாமலைக்கும் அதிருப்தி இருக்குன்னா ஓகே, வெளியே போய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் சேர்ந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இல்ல வெறுமனே எனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குன்றதா நீ கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சு அது பெரிய வெற்றி அடையுதுன்னா அது காரணமா எம்ஜிஆரோட தேவை மட்டும் இல்ல, அந்த புது கட்சியில தமிழ் மக்களுக்கும் புது கட்சிக்கான தேவை இருக்கு. திமுகவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு, திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு இன்னொரு கட்சி தேவைப்பட்டது. அந்த வெற்றிடத்தை அதிமுக நிரப்புனாங்க. அந்த வேலைய எம்ஜிஆர் தலைமையில பண்ணாங்க. சோ அங்க எம்ஜிஆர்ன்ற தலைவருக்கும் தேவை ஏற்படுது, ஒரு புது கட்சிக்கான தேவையும் அங்க உருவாகுது. சோ அது இருக்கணும். அது இல்லாம வெறுமனே என்னோட ஈகோவுக்காக நான் போய் ஒரு புது கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னா அது முடியாது. எனக்கு என்னமோ ஒரு புது கட்சிக்கான தேவை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாஜகவை மீறி அண்ணாமலை அவர்களால தனியா ஒரு தனி மனிதனா நிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கான ஸ்பேஸ் கம்மின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சந்திப்பு. நன்றி.